அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான பொரி விலங்காய் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொரிஞ்சு செவக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். அரிசி நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸே யூஸ் பண்ணலாம், பச்சரிசி தேவையில்லை. அரிசி இந்த மாதிரி நல்லா வறுத்ததும் தனியாக நம்ம மாற்றிட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பும் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அந்த நெய்யெல்லாம் அப்படி உறிஞ்சு நல்லா அந்த உதிரியாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் அதே இதில் நீங்கள் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் அரை கப்பு நிலக்கடலை, அரை கப்பு பொரிகடலை சேர்த்துக்கலாம். இதில் பருப்பு, பயிறு, அரிசி எல்லாமே இருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. நீங்கள் இதுக்கு குழந்தைங்களுக்கெலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் அதே பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது நம்ம நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நம்ம நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காயும் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம ஒன்று ஒன்றா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம அரிசி, பருப்பு, பாசி பருப்பு இருக்குல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 5 to 6 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் மாவு நம்ம ஒரு 3 to 4 கை அளவுக்கு எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ரெண்டாவது யூஸ் பண்ணுறதுக்கு. மீதி மாவை அதே தட்டில் வச்சுக்கோங்க. மற்ற பொரிகடலை, நிலக்கடலை, தேங்காய்லாம் அரைக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடும் போது அந்த நிலக்கடலை, பொரிகடலாம் கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெள்ளை பாகு நம்ம காய்ச்சணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கையிலே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். அதில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அது பாகு மாதிரி காய்ச்சணும். நல்லா நம்ம தண்ணியில் போட்டோன்னா அப்படியே தண்ணியில் கரைஞ்சி போகாமல் இந்த மாதிரி நின்று எடுத்தோன்னா கையில் வரணும். அந்த மாதிரி பாகு காய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாகு காய்ச்சினோன்னே இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கி அந்த மாவு கூட நம்ம சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடலாம். சூடாக இருக்கும் போதே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா வெல்லம் வெள்ளைப்பாகு கெட்டியாயிரும். அதனால் சூடாக இருக்கும் போதே அப்படியே மாவில் கூட போட்டு கிண்டிடும். இந்த மாதிரி கிண்டிட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரவும் கையிலே ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கொஞ்சம் சூடு இருக்கும் போதே உருண்டை பிடிச்சாதான் உருண்டை பிடிக்க முடியலைன்னா கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் சூடு இருக்கும் போதே கொஞ்சம் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவில் ஒரு தடவை அப்படியே டிப் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே அந்த மாவோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாக நம்ம உடச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.